வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நம்ம இணையத்தின் வழியா நேரடியாக தமிழ்ல தட்டச்சுற முறைகள்ல ஒன்றான சுரதாங்கிற செயலியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இணையத்தை அணுகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற முகவரி www.japnalibrary.com/tools/unicode.htm அப்படிங்கிறதுல இந்த செயலி கிடைக்குது. இந்த தளத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே இங்க 4 விதமான ஆப்ஷன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தமிங்கிலீஷ், பாமினி, அமுதம், டேம். நமக்கு தேவையான தமிங்கிலீஷ் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுட்டு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் ஏரியாவில் உங்கள் கர்சரை கொண்டு போய் நேரடியாக தமிழில் தட்டச்சலாம். அதாவது நீங்கள் ஆங்கிலத்தில் தட்டச்சுறது இங்கே கீழே தமிழில் வரும். அதாவது தமிங்கிலீஷில் எழுதுறது அம்மா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறதப்போ ஏஎம் ஏஏ அப்படின்னு எழுதிங்கன்னா அம்மா. அதையே வந்து இங்கே செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள். ஏ எம் எம் ஏ ஏ இந்த மாதிரி இதுதான் தமிங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த செயல். இன்னும் சில உதாரணங்கள். தமிழ் அப்படிங்கிறத எழுதி பார்க்கலாம். டி ஹெச் ஏ எம் ஐ ஜெட் தமிழ். இன்னும் என்னென்ன ஆங்கில எழுத்துக்களை சேர்த்து தமிழில் வார்த்தைகள், அதாவது தமிழ் எழுத்துக்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உ யூ ஏ ஐ ஐ இந்த மாதிரி. இப்பொழுது அடுத்த முறையான தகடூர். இது நண்பர் கோபி அவர்கள் உருவாக்கிய ஒரு செயலி. சுரதால மேலே நீங்கள் ஆங்கிலத்தில் தட்டச்சுறது கீழே தமிழில் மாற்றம் செஞ்சு வந்துச்சு. இங்கே நீங்கள் நேரடியாகவே என்ன வந்து கீபோர்டில் தட்டச்சுறீங்களோ அது இங்கே தமிழில் ஒரு மாதிரி வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே என்னோட கீபோர்டில் அம்மா அப்படிங்கிறத நான் தட்டச்சுறேன். ஏ எம் நினைக்கணும். எம் எம் ஏ ஏ இந்த மாதிரி நீங்கள் நேரடியாகவே தட்டச்சோம். இந்த முகவரியானது highcopy.com/ucedit/tamil.html. இதுதான் முகவரி. இப்பொழுது நம்ம அடுத்த முறையான இணைய உலாவி மூலமாகவே தமிழ்ல தட்டச்சுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சில கணிப்பொறி மென்பொருள் நிறுவனங்கள்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக சில சாஃப்ட்வேர்ஸ்கள்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு தடை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த இணைய உலாவியின் மூலமாக, அதாவது ஃபயர்பாக்ஸ் ஆடான்ஸ் மூலமாக நீங்கள் தமிழில் தட்டச்சுறது எப்படி? அதை விட இன்னும் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, இந்த நான் விண்டோஸ், அதாவது லெனக்ஸ் அல்லது அந்த மற்ற
ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள்லாம் உபயோகப்படுத்துகிறப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில யூனிகோட் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிரமங்கள் இருக்கலாம். அதுக்காகவே தனியாக அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் அந்த இணைய உலாவியின் மூலமாகவே உபயோகப்படுத்துறதுக்கு நண்பர் முகுந்த்ராஜ், வாய்ஸ் அண்ட் விங்ஸ், கூப்பி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது தான் இந்த தமிழ் கீ அப்படிங்கிற. இதை உங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் நிறுவிக்கிட்டிங்கன்னா நேரடியாகவே, அதாவது உங்கள் மெயில் கம்போசர்லேயோ இல்லை பிளாகிங் அந்த பிளாக் எடிட்டர்லேயோ நீங்கள் தமிழில் நேரடியாக தட்டச்சலாம். அது எப்படின்னு பாருங்கள். இது எங்கே கிடைக்குது அப்படின்னா, கூகுளில் நீங்கள் தமிழ் கீ ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்துடலாம். இது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வேலை தான். இன்ஸ்டால் now அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எப்படி தமிழில் தட்டச்சுறது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. Alt F8 கொடுத்தீங்கன்னா அஞ்சல், Alt F9 இந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிருக்கேன். பாருங்க, நான் இப்படி தமிழில் நேரடியாக தட்டச்சுறேன். இங்கே இவ்வளோ எளிதாக உங்களால் தமிழில் தட்டச்சு. நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. தமிழில்